ஒரு குழப்பமற்ற மனநிலைகளோடு கூட, நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு அமைதியான சூழலோடு கூட நீங்க படுக்க போகும் பொழுது ராத்திரியில தேவன் உங்களோடு கூட பேசுவார். அக்ஷால் பிறக்கிறதுக்கு முன்னாடி பாரத நகர்ல படுத்துட்டு இருக்கும் பொழுது ஒரு தலைமுறை ஆண்டவரை சேவிக்கும், அந்த தலைமுறையாய் கர்த்தருடைய சந்ததி எனப்பாருங்கிற வார்த்தையை தெளிவா நான் கேட்டேன். எழுந்து ஓடோடி வந்து இங்க சபையில வந்து தேடி பார்த்த சங்கீதத்துல இருந்தது. என்னடா இது, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வசனத்தை படிச்சதுல தேவன் சொப்பனத்துல தூக்கத்துல பேசுவாருங்கிற யாராவது சொல்லி கேட்டு நீங்க நம்பாம போயிருந்தா, நான் சொல்றேன், நான் கேட்டிருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ யாக்கோபுடைய வாழ்க்கை ராத்திரியில தேவனோடு போராடினதுனால புது துவக்கத்தை, புது வாழ்க்கையை கொடுத்தது. ரூத் போவாசனுடைய மடியில, அதாவது அந்த கால் மட்டில படுத்ததுனால அன்றைக்கு ராத்திரிக்கு அவளுக்கு ஒரு புது வாழ்க்கையே. ஏமா அரிசியை கொடுத்து கையில கொஞ்சம் காசை கொடுத்து போய் அவனையா நல்ல புருஷனை பார்த்து கட்டிட்டு நல்லா இருன்னு சொல்லல. அவன் சொல்லிட்டான், நானே உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். இல்லையா சொல்லுவோம். மூணாவது தான் சொல்லுங்க, சாலமோன் சொப்பனத்துல தரிசனத்துல கர்த்தர் கேட்கிறாரு, நீ விரும்புகிறதை கேள் என்று சொல்லுகிறார். அவர் கேட்டதை கர்த்தர் அன்றைக்கு ராத்திரியிலே தந்தார். சந்தோஷமா இல்லையா சொல்லுவோம். அல்லேலூயா. அடுத்ததாக அப்போஸ்தலர் 5:19 படி தம்பி. ஆமா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தம்பி நீங்களே வாசிங்க. ஆமா தெரியும். படிங்க 17 படிங்க. எங்க கவனிங்க, பேதுரு தூங்கிட்டு இருந்தது ராத்திரி, இங்கே பவுலு சீலாவும் துதித்ததும் ராத்திரி. அல்லேலூயா. தூங்குன பேதுருவை விட்டுருவோம், துதித்த பவுலு சீலாவும் எடுத்துக்கிட்டான். அவர்கள் துதித்த போது சிறைச்சாலை கதவுகள் அஸ்திபாரங்கள் அசைந்தது, கட்டுகள் அவிழ்ந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரி வேளையில நீங்களும் நான் துதிச்சிருக்கிறோம், இன்னும் கூட ஜெபிக்க போகிறோம். நம்முடைய கட்டுகள், அதாவது ராத்திரியிலே கர்த்தர் விடுதலையை தருவார். பகல்ல இல்ல, ராத்திரியில என்ன செய்யும்? வேற வேலை வெற்றி இல்லப்பா இவனுங்க அப்படின்னுவா. நம்ம கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டுமானால், நாம் விடுதலையாக வேண்டுமானால், பேதுரு ஜெயில இருக்கும்போது விசுவாசிகள் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தூதனை அனுப்பி பேதுருவை விடுவித்தார். பவுலு சீலாவும் துதித்த பொழுது கர்த்தர் வல்லமை அனுப்பி விடுதலையாக்கினார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அதனால ராத்திரியில துதிக்கும் போது மற்றவர்களுக்கு என்னவா தெரியும்? இதோ பண்ணிட்டு நம்முடைய கட்டுகள் அவிழ்க்கப்படும். அல்லேலூயா. சிறைச்சாலை அஸ்திபாரங்கள், அதாவது எதுவுமே நம்மளை கட்டி வைக்க முடியாதபடிக்கு அந்த கட்டுகள் மேல தேவ வல்லமை வரும். சந்தோஷமா இல்லையா சொல்லுவோம். ஜெபிப்போம், எல்லாம் சிதறி போய் ஜெபிப்போம். அப்ப பாருங்க, ஒரு நம்பிக்கை உங்களுக்கு நாளைக்கு பிறக்கும் போது எப்படி வரும் தெரியுமா? என் கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்தது நீங்க நம்புவீங்க. அல்லேலூயா. எதுவுமே அடிமை, அதாவது ராத்திரியில விடுதலை கிடைக்குங்க. சந்தோஷமா இல்லையா சொல்லுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ராத்திரியில ஒரு புது வாழ்க்கை, ராத்திரியில ஒரு மறுவாழ்வு. சொல்லுங்க, ராத்திரியில ஒரு தரிசனம், ராத்திரியில ஒரு விடுதலை. கைத்தட்டி. இன்னொரு சம்பவம், 2 ராஜாக்கள் 19:35. சீக்கிரம். 2 ராஜாக்கள். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு ஆமென். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஒரு ராத்திரியில ஒரு தூதன் 180,000 பேரை என்ன செய்தார்? சங்காரம் பண்ணினார். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். ஆனா அதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? அதுக்கு முன்னாடி படிங்க. தூதன் வருவதற்கு முன்பாக நடந்தது என்ன? பிரைஸ். அப்புறம்
எசேக்கியேல் சொல்லலப்பா. இப்ப நீ வாசிச்சது நம்ம 2 ராஜாக்கள்ல தான். அதுதான் முக்கியம். அதுதானே ஜெபம் தானே முக்கியம். வாங்கி பின்பு அதை சொல்லுங்க தம்பி. அவருக்கு வருகிற ஒரு மிரட்டல் கடிதத்தையே கொண்டு போய் என்ன செய்யறாரு? கர்த்தருடைய சமூகத்துல வச்சு ஜெபிக்கிறாரு. கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி எசேக்கியா பயந்த அத்தனை 1,80,000 பேரை ஒரே ராத்திரியில சங்காரம் பண்ணார். அந்த ராஜா தலை குனிந்தவனா வீட்டுக்கு போனான். அல்லேலூயா. வீட்டுக்கு போய் கோயிலுக்கு போனான். அங்க நடந்தது என்ன? அல்லேலூயா. போதும் தம்பி, வேண்டாம். இன்றைக்கு ராத்திரியில உங்களுக்கு எனக்கு விரோதமான எல்லா விதமான சேனைகளும் எல்லா விதமான வல்லமைகளும் சங்காரமாகணும் நீங்க நம்புங்க. அல்லேலூயா. ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிக்க போகலாம். ஏசாயா 62 பிளஸ்ஸிங்கா உங்களுக்கு ஒரு பிளஸ். 62 6-7 முதல்ல படிங்க. என்ன செய்யக்கூடாதாம்? அமெரிக்கையாக இருக்கலாகாது. ஸ்திரப்படுத்தி புகழ்ச்சியாக்குற வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்னப்பா நீங்க நைட்டு பகலுமா கடவுளை தொந்தரவு பண்றீங்கன்னு. ஆனா வேதம் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, அவரை என்ன செய்ய விடாத, அமர்ந்திருக்க விடாத. சில பேர் சொல்லுவாங்க, நான்லாம் கடவுளை என்ன செய்ய மாட்டேன், டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். நீ விசுவாசின்னு சொல்றதுக்கே தகுதி கிடையாது. இதுக்கு பேர் தான் ஃபால்ஸ் டீச்சிங். இதுக்கு பேர் என்னதுங்க? ஆண்டவர் எதை விரும்புவார் நினைக்கிறீங்க? இல்ல இரவும் பகலும் அங்க இருக்கும். 11-12 படிங்க. சீக்கிரம் 11-12 அதிலே தான் வருகிறது. வருகிறது. சொல்லுங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்றும் சந்தோஷம் அல்லேலூயா சொல்லுவோம். புலம்பல்ல சொல்லுது, ஓய்ந்திராதே. என்ன செய்யுது? நீ கூப்பிடு, உன் இருதயத்தை என்ன செய்ய, ஊற்றிவிடு, உன் ஜெபத்தை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுன்னு சொல்லுது. அவருக்கு விருப்பம் என்னன்னா, லூக்காவுல சொல்லுதுல, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்துல. அப்போ இரவும் பகலும் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு நினைச்ச கூடாது. ஜெபம் பண்ண முடியாததுக்கு சாகு போக்கு சொல்லக்கூடாது. ரைட்? கரெக்டா நான் சொல்றது? இரவும் பகலும் அவரோடு கூட உறவாடுகிற அனுபவம். பகல்லெல்லாம் ஜெபிச்சிருப்போம். இப்போ ராத்திரி தேவனோடு ஜெபிக்க போகிறோம். யாக்கோபின் ஒரு ராத்திரி அவருக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்தது. ரூத்தின் ஒரு ராத்திரி அவளுக்கு மறுவாழ்வை கொடுத்தது. சாலமோனின் ஒரு ராத்திரி அவருக்கு தேவ தரிசனத்தை, சொப்பனத்தை கொடுத்தது. அவருக்கு ஒரு பெரிய ஞானத்தையும் செல்வத்தையும் கொடுத்தது. அல்லேலூயா சொல்லுங்க. பவுல் சீலாவுடைய ஒரு ராத்திரி அவர்களுக்கு விடுதலை கொடுத்தது. பேதுருடைய ஒரு ராத்திரி அவருக்கு விடுதலை கொடுத்தது. அடுத்தது சொல்லுங்க. எசேக்கியா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு ராத்திரி இதுவரைக்கும் 1,80,000 பேர் ஒரு நாள்ல செத்ததா சரித்திரம் இருக்காது. யுத்தம் பண்ணி கூட அவ்வளவு பேரை கொண்டு இருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு தூதனே ஒரு ராத்திரியில அவ்வளவு பெரிய ரட்சிப்பை தந்தா. இந்த ராத்திரியிலும் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை தருவாராக. ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு இல்லை, இந்த 5மே உங்க எல்லாருக்குமே கிடைக்கட்டும். நாம் ஜெபித்து நாம் 1 மணி நேரம் ஜெபத்துல இருப்போம். இப்போ இந்த செய்திக்காக நாம் முழங்கால் படிட்டு ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே நம்முடைய சமூகத்துல இந்த ராத்திரி வேளையில நாங்கள் வருகிறோம் அப்பா. ஒரு விசைய தூங்குகிறவர்கள்
ராத்திரியிலே தூங்குவார்கள். வெறி கொள்ளுகிறவர்களும் ஆமா ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். நீங்களும் நானும் தேவ சமூகத்துல உட்கார்ந்து கண் இமைகளை தூக்க வர விடாம ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க போகிறோம். அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராத்திரி உங்கள் வாழ்க்கையில வீண் போகாது. இந்த ராத்திரி உங்க வாழ்க்கையில வீண் போகாது, வெறுமையா போகாது. அது உங்கள் வாழ்க்கையில பலன் கொடுக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை கொடுக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது. நன்றி ராஜா. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி, தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த ராத்திரி வேளையில விடுகிற பொழுது எங்களுக்காய் விடிவதாக, எனக்காக விடிவதாக, ஒரு புது வாழ்வு, ஒரு மறு வாழ்வு, ஒரு விடுதலை ஆண்டவரே, ஒரு அற்புதம் நடப்பதாக ராஜா. பதில் வருவதாக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. இயேசுவே சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டு உம் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, கண்ணீரின் ஜெபம் கேளுமே, கருணையின் பிரவாகம் நீரே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ராத்திரி வேளையில வந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை இன்னும் நாங்கள் 1 மணி நேரம் விழுத்திருந்து ஜெபிக்க வேண்டிய எல்லா கிருபைகளையும் பலனையும் ஜெபாவையும் கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுவீராக தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். God bless you. ஆமென்.